மணி மேக்ஸ் மணி, மேக் இட் ஒர்க் ஃபார் யூ. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை, இத பத்தி நிறைய பேரு நிறைய விதமா கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்மள சில பேரு அதை பத்தி தெரிஞ்சுக்க இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணது கூட கிடையாது. இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் பத்தியும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுல இருந்து நமக்கு எப்படி லாபம் கிடைக்குது, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண என்னெல்லாம் தேவைங்கிறத பத்தியும் நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நீங்க ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அது நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியை நீங்க இன்னும் வளர வைக்கணும்னு முடிவு பண்றீங்க. அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும். அந்த அமௌண்ட் உங்ககிட்ட இல்லாத பட்சத்துல அந்த பணத்தை ஷேர்ஸ் மூலமா பப்ளிக் கிட்ட இருந்து அரேஞ்ச் பண்ண முடிவு பண்றீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா உங்க கம்பெனியோட 1 லட்சம் ஷேர்ஸை 10 ரூபாய் வச்சு பப்ளிக் கிட்ட விற்க முடிவு பண்றீங்க. இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் கிட்ட ஆஃபர் பண்றதுதான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. உங்க கம்பெனி ஷேரை ஐபிஓல லிஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செபி கிட்ட அப்ரோச் பண்ணணும். செபி அதுக்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரெகுலேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கம்பெனி ஷேருக்கு அப்ரூவல் கிடைச்சிரும். இப்ப உங்க கம்பெனி ஷேர்ஸ் ரெடி. அதை இப்ப பப்ளிக் கிட்ட விற்கணும். விற்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. பொதுவா அதை மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நீங்க ஷேரை விற்கிறதுனால அந்த மார்க்கெட்டுக்கு ஷேர் மார்க்கெட்னு பேரு. இந்தியால ஷேர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற 2 மார்க்கெட் இருக்கு. ஒன்னு நிப்டியை குறியீடா கொண்ட NSE, இன்னொன்னு சென்செக்ஸை குறியீடா கொண்ட BSE. இந்த 2 மார்க்கெட்டும் செபினால கண்ட்ரோல் பண்ணப்படுது. உங்க கம்பெனி ஷேருக்கு செபி அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் NSE BSE லிஸ்ட் ஆயிரும். NSE BSE லிஸ்ட் ஆயிருக்க உங்க கம்பெனி ஷேரை பப்ளிக் ஏதாச்சும் ஒரு புரோக்கர் ஆப் மூலமா வாங்குவாங்க. புரோக்கர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கான்டாக்ட் பண்ணி பப்ளிக்கு வாங்கியும் கொடுப்பாங்க, அதே மாதிரி வித்தும் கொடுப்பாங்க. இதுக்காக கொஞ்சம் கமிஷனும் அவங்க கிட்ட போகும். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆன்லைன்ல வேகமா நடக்கும். ஆக மொத்தம் ஒரு ஷேர் கம்பெனி கிட்ட இருந்து இன்வெஸ்டர் கிட்ட போற இந்த ப்ராசஸ்ல செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், புரோக்கர், இன்வெஸ்டர் இப்படி எல்லாருக்கும் பங்களிப்பும் இருக்கு. நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கம்பெனியோட ஒரு ஷேர் இருந்தாலும் நாமளும் அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பார்ட்னர் மாதிரி தான். அந்த கம்பெனியோட ஒரு சில ரைட்ஸும் நமக்கு உண்டு. அது நாம வச்சிருக்க ஷேர்ஸ் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஷேர் பிரைஸை கவனிச்சீங்கன்னா கூடுறதும் குறையறதுமா இருக்கும். இது மாதிரி ஷேர் பிரைஸ் ஏறி இறங்குறதுக்கு காரணம் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வெறும் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்காது. குளோபல் இஷ்யூ, எக்கனாமிக் growth, கம்பெனி நியூஸ், இன்வெஸ்டர் எமோஷனல் டிசிஷன் இதெல்லாம் கூட தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அதிக ப்ராஃபிட் கொண்டு வந்தாங்கன்னா அந்த கம்பெனி ஷேரை நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த கம்பெனியோட டிமாண்டும் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும் போது ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாம லாஸ்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஷேர் வச்சிருக்கவங்க செல் பண்ணுவாங்க. சப்ளை அதிகமாகும். சப்ளை அதிகமாகும் போது ஷேரோட பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஒரு கம்பெனி ஷேரை நீங்க வாங்கி ஹோல்டு பண்ணும்போது 3 வழியில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் growth, செகண்ட் கம்பெனி டிவிடெண்ட்ஸ், மூணாவது ஷேர்ஸ் பைபேக். இப்ப எங்கிட்ட ஒரு கம்பெனியோட 100 ஷேர் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி லாபத்தை கொண்டு வரும்போது நிறைய பேர் அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி ஷேர்ஸோட டிமாண்ட் கூடும், மார்க்கெட் பிரைஸும் அதிகமாகும். ஒரு ஷேரோட பிரைஸ் 10 ரூபாய் கூடினாலும் எனக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும். சில நேரத்துல கம்பெனி டிவிடெண்ட்ஸ் அறிவிப்பாங்க. டிவிடெண்ட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, கம்பெனியோட லாபத்துல ஒரு பங்கை ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுக்கறது தான். 100% டிவிடெண்ட், 150% டிவிடெண்ட் அப்படின்னு அறிவிப்பாங்க. அப்படின்னா அது மார்க்கெட் பிரைஸோட 100%, 150%ன்னு நினைக்காதுங்க. அது கம்பெனி ஃபேஸ் வேல்யூட 100%. இப்ப ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபானா அந்த கம்பெனி 100% டிவிடெண்ட்ஸ் அறிவிச்சாங்கன்னா எனக்கு ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் லாபம் கிடைக்கும். இந்த டிவிடெண்ட்ஸ் அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல டைரக்டா கிரெடிட் ஆகிரும். எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைச்சா அது தப்பு. சில கம்பெனி கிடைச்ச லாபத்தை கம்பெனியை க்ரோ பண்றதுக்காக இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில கம்பெனி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதாவது அவங்க ஷேரை இன்வெஸ்டர் கிட்ட இருந்து திரும்ப வாங்குவாங்க. இதுதான் ஷேர் பைபேக்ஸ்னு சொல்றோம். இப்படி பண்ணும்போது ஷேரோட சப்ளை குறைக்கப்படுது. இதனால ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். பொதுவா ஷேரோட இன்ஃபிளேஷனை குறைக்கவும் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோவை மெயின்டைன் பண்றதுக்கும் ஷேர்ஸை பைபேக் பண்ணுவாங்க. நீங்களும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 3 அக்கௌண்ட் தேவைப்படும். பேங்க் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் எல்லார்கிட்டையும் இருக்கும்.
உங்க கிட்ட இருக்க பணத்தை வைக்கிறதுக்கு பேங்க் அக்கவுண்ட் தேவைப்படுறது மாதிரி நீங்க வாங்கின ஷேரை ஹோல்டு பண்றதுக்கு டிமேட் அக்கவுண்ட் தேவைப்படும். அதே மாதிரி ஷேர்ஸை பை பண்றதுக்கும் செல் பண்றதுக்கும் ட்ரேடிங் அக்கவுண்ட் தேவைப்படும். க்ரோ ஆப்ஸ், 5 பைசா, ஏஞ்சல் புரோக்கிங், ஜீரோதா இது மாதிரி நிறைய brokerage ஆப்ஸ் ஆன்லைன் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அது மூலமா நீங்க டிமேட் அக்கவுண்ட் பிளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஈஸியா ஃப்ரீயா ஓபன் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு கண்டிப்பா தேவை. நீங்க brokerage ஆப்ஸை டவுன்லோட் பண்ணும்போது அது செபினால ரெஜிஸ்டர்ட் பண்ணிருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன் மூலமா சுலபமா ஓபன் பண்ணலாம். எல்லாமே உங்க ஃபிங்கர் டிப் கிளிக்ல தான் இருக்கு. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, எங்க ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸும் சரி. நன்றி. பங்குச்சந்தை முதலீட்டின் முகவரி.